செல்வி ரோஹிணி சிவன் வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அன்பு பரிசாக பொன்னாடையும் போட்டி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வரலாம். அவர்களுக்கு இந்த பரிசலை கொடுக்க நமது நகர்மன்ற தலைவர் KKC பிரபாத் பாண்டியன் அவரை அழைக்கிறோம். சிவன் நட்ரான் வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். செல்வி ரோஹிணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது மாவட்ட காங்கிரஸ் தலைவர் துரை ஐயா அவர்களை பொன்னாடை போட்டி பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சானியா மிர்சா. நமது நகர்மன்ற தலைவர் அவர்கள் சிற்ப அறக்கட்டளையின் உரிமையாளர் மற்றும் ஆணையாளர் திரு அந்தோனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது நகர்மன்ற தலைவர் திரு KKC பிரபாத் ஐயா அவர்கள் திரு அந்தோனிசாமி அவர்களை அடுத்ததாக சிறப்பாக பிரம்மகுமாரி பிரியா அவர்கள் பொன்னாடை போட்டி திருமதி ஜெயா திவ்யா வழக்கறிஞர் நாட்டுக்கடா ஆசிரியர். அடுத்ததாக சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர் குமரி மலர்விழி அவர்களை கௌரவிக்கிறோம். சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர் குமரி மலர்விழி அவர்களை கௌரவிக்கிறார்கள். நமது சிறப்பான ஒரு ஸ்பான்சரான மயூர் டிவி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஆனந்த நாயனார் அவர்கள் மயூர் டிவியின் உரிமையாளர். We call upon Director Minute Group of So I feel proud and privileged to stand in front of you in this special occasion with the blessings of Goddess Gayatri. Actually, this is the first public meeting. I have been in the field of education for the past 20 years, but it's my first public meeting. It's just because of Suruli sir
அண்ட் சிற்பம் மரக்கட்டியோட நிறுவனர். அவர் ஆக்சுவலாக எங்களோட பேரண்ட், அவங்க பொண்ணு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட். ஸோ 2 பேரும் வந்து இருக்கும்போது என்னால் மறுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஃபோனில் பேசும்போது நான் யோசித்தேன், வாட் ஹவ் ஐ டன், என்ன அப்படி பெருசாக நம்ம பண்ணிட்டோம், கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிற கொஷின் எனக்குள்ளே இருந்தது. ரெஃப்யூஸ் பண்ணேன். அப்புறம் நேரில் வந்து கொடுத்தாங்க. ஓகே சொன்னதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட பொண்ணு, ஷீ இஸ் எ டாக்டர். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஸ்மால் சர்க்கிளில் இருக்கீங்க, அவார்டு ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு போக வேண்டாம், டு மூவ் வித் த பீப்புள், நீங்கள் ஒரு சான்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். அண்ட் அவார்டு ரெசிபியன்ஸ் லிஸ்ட்டில் அடுத்த ரீசன் அவார்டு ரெசிபியன்ஸ் லிஸ்ட்டில் நேற்று இந்துபாலா மேம் பேரை பார்த்தோன்னே, ஆஹா நல்ல கம்பெனி வந்துருச்சு, நம்ம கண்டிப்பாக ஷூராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைவாக இருக்கு. பட் மார்ச் 8 மட்டும் இல்லை, இங்கே உள்ள நம்ம எல்லாருக்குமே தினம் தினம் மகளிர் தினம் தான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் போற்றப்பட வேண்டியவங்க இல்லை, நம்ம நம்மளுடைய கடமையை செய்கிறோம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்கள் அதை ரொம்ப நிறைய பண்ணிருக்கலாம், நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் நம்மளுடைய. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை சேம் நம்ம செய்கிறோம். அவங்க இது ஒன்றும் சாதனையாக நம்ம வீட்டில் நம்மளுடைய கடமையும் கூட. ஸோ மார்ச் 8 மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு மகளிர் தினம் தான். இங்கே இருக்கிறவங்கள அவார்டு ரெசிபியன்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு துறையில் வந்து பெரியவங்களா இருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தினம் தினம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேரண்ட்ஸாவது நான் மீட் பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு பெற்றோரையும் நான் பார்க்கும்போது நினைப்பேன், அவங்க அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க. வேலைக்கு போகிறாங்க, பெண்களை சொல்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஃபீல்டில் ரொம்ப பெஸ்ட் பொசிஷனுக்கு மட்டும் போனவங்க மட்டும் சிறந்த மகளிர் அப்படின்னு நான் நினைக்கல. தினம் தினம் வீட்டு வேலைகளையும் கவனித்துக் கொண்டு ஒரு அன்றாடம் கூலி வேலைக்கு போகக்கூடிய பெண் கூட இல்லை, பெண்களும் சிறந்த மகளிர் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபியன்ஸ் வேணாம் 15 இருக்கலாம், பட் நாங்கள் என் கூட சேர்ந்து சொல்லலாமா, நாங்கள் எல்லாரும் வாங்கின இந்த விருதுகளை வந்து இங்கு அமர்ந்திருக்கும் அவ்வளவு பெண்களுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிறைவாக பொதுவாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் அந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ட்ரூ. நீங்கள் அவார்ட் வாங்க வந்திருக்கீங்க, எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த அவங்க தான் கிரேட் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண்மகன் இருக்கிறான். தந்தையாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக சகோதரனாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். ஸோ அவர்களுக்கு இந்த நாளில் நான் எங்கள் அனைவரின் சார்பாக ஒரு நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக ரொம்ப சிறப்பாக ராஜேஸ்வரன் நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய திருவள்ளுவர் கல்லூரியின் பேராசிரியர் திருமதி முனைவர் இந்துபாலா அவர்களை பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக அவர் உரையாற்ற அரங்கில் வீச்சிருக்கக்கூடிய ஆண்டவர்களுக்கும் சான்றர்களுக்கும் அனைத்து பெண் ஆளுமைகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிறவரை மட்டும் சொல்லவில்லை, அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெண் ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும்
காதலில் ஈடுபடக்கூடிய கலைக்காரர்களுடைய இலக்கணம் தான் அப்படி இருந்தது தவிர பெண்களுக்குரிய இயல்புகளா வந்து பெண்கள் சிறந்த அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க, சிறந்த சிந்தனைவாதியாக இருந்திருக்கிறாங்க, அவங்களிடம் ஆலோசனை கேட்பவர்களாக ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. நிறைய அரசவையுடைய அரசவையில கூட பெண்பால் புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதியமானுக்கு வந்து ஔவையார் வந்து ஒரு சிறந்த பெண் நண்பராக இருந்தார், தூதுவராக இருந்தார்னு தெரியும். அப்ப இந்த காலத்திலேயே வந்து நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு கருவியாக இருந்தது கல்வி தான். நமக்கு பெண்கள் அனைவருக்கும் வந்து திரும்ப வேணும், ஆங்கிலேயர் காலத்திலிருந்து நாம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காலனி ஆட்சிக்கு அப்புறமா வரணும்னு சொல்லி போராடும் போது நாம எல்லாரும் முன்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெங்கும் காணினும் சக்தியட அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விழிப்புணர்வு சிந்தனையை விதைத்தது பாரதியார். நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் எவருக்கும் அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் கல்வியும் பெண் விடுதலையும் பற்றி பாரதியார் நிறைய பாடிட்டே இருக்காங்க. நாம ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்து வரக்கூடிய கவிஞர்களையும் பெண்பால் புலவர்கள் இவங்களுடைய சிந்தனைகளை வந்து மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சமகால எழுத்தாளர்கள் அவங்களுமே நிறைய பெண் சிந்தனைகளை எல்லாம் வந்து நமக்கு மனதில் வந்து தூவக்கூடிய மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நாம் வந்து அவற்றையெல்லாம் ஏற்க வேண்டும். ராஜேஸ்வரி மேடம் சொன்னது மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து சாதனை பெண்கள் தான் அப்படிதான் சொல்றேன். ஏன்னா முன்ன இருந்த காலத்துல வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாங்க, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல கணினி, திறன்பேசி அப்படின்னு சொல்லி நம்ம கையில ஒவ்வொரு பொருளையும் வைத்துக் கொண்டு கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸை தாண்டி ஒரு துறையில வளர்வது, இல்ல
வினாடி வினா. தமிழகத்தின் வீரமங்கை என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் வேலு நாச்சியார். மாரியம்மா. வாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மாரியம்மா. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? தவறு. முத்துலட்சுமி ரெட்டி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்மா. அடுத்ததாக நாம் ஆவலாக எதிர்பார்க்கும் சிறந்த பெண் விவசாயி விருது பெற்ற, அதுவும் சிஎம் அவார்டு வாங்கின நம்மாழ்வார் விருது பெற்ற திருமதி லட்சுமி தேவி மேடம் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு கேட்கொள்கிறோம். ஸோ ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பொறுத்திருங்க. ஒரு 2 வினாடி தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சாதனை இருக்குது. அதுக்கப்புறமா அது சாப்பிட போகலாம். அனைவருக்கும் இனிய மகளிர் நல்வாழ்த்துக்களை உங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த மீட்டிங்கில் பேச எனக்கு ஆக்சுவலாக என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்துபாலா மேடம் சொன்னாங்க கோல போட்டியும் சமையல் மட்டும்தானா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை, நான் விவசாயிங்கிற மேலே ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன்.
வயது 5, ஆண்டனி ஸ்கூல்ல இருந்து வராங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அவங்களோட கருடங்களும் சொல்லுவாங்களாம். ஸோ அவங்க சொல்லி நம்ம கேட்கலாம் இன்னைக்கு. வருஷாபடிக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம் இருக்கோம். ஸோ அதை கொடுக்குமாறு நமது விளையாடிக்கு நான் அடுத்ததாக சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது பெற்ற திருமதி மலர்வதி அம்மா நினைவாக பேச வருகிறார். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாகவே இந்த நிகழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அழைப்புதல் என்னுடைய பெயர் இல்லை. ஒருவேளை என்னமோ தவறி இருக்கிறது. நான் 2-3 நிகழ்வுகளை விட்டுட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். அப்போ அது உங்கள் பெயரா என் பெயரா என்று தெரியவில்லை. காலையில் 5 மணிக்கு என்னுடைய ஊரில் கிளம்பி எனக்கு அந்த பேருந்துகள் எல்லாம் தவற விடும் போதெல்லாம் மனசு பக்கமே இருந்தவங்களை பார்ப்பேன். நான் நிகழ்வு முடிச்சோமா அப்படின்னு நான் இங்கே வேகமாக வந்து உங்களை பார்த்துருக்கேன். அம்பாசமுத்திர இந்த அறக்கட்டளையினுடைய பெண்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பெருசா பேசி உங்களுடைய பசியை நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. பொதுவாகவே பெண்கள் நான் நேற்றுக்கு ஒரு நிகழ்வுல கேட்டேன், பெண்ணா பிறந்ததாக எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதே கேள்வி என்னை கேட்கிறேன். நான் பெண்ணா இருக்கிறதுனால நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கை கொடுக்குறேன். எங்களுக்கு எவ்வளவு குறைவா கை இருக்குன்னு தெரியுமா? ஏன் பெண்ணா பிறந்ததாக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஒரு பெண்ணால் சொல்ல முடியாத வரைக்கும் பெண்கள் தின விழாவினுடைய அர்த்தம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. நம்ம இங்க கூடுறோம், பேசுறோம். ஆண்களுக்கும் ஒரு நாள் இருக்கிறது. பெண்களுக்கான நாள் வந்து வருடத்தினுடைய இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, நம்முடைய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய நாள் தான் நம்முடைய பெண்கள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். பெண்கள் கல்லூரி தளத்துல பெண்கள் ஒரு 20% தான் கை வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். நான் சொல்றேன், நான் பெண்ணாக இருப்பதால் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் பெண்ணாக இருப்பதால் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் பெண்ணாக இருப்பதால் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய சப்தங்கள் எல்லாம் எனக்கு கேட்குது. சரியா? நான் இன்னைக்கு வரும்போது நடந்த நிகழ்வுகள் கூட இப்போ உணர நிற்க கூட முடியல. அவ்வளவு பசி. காலையில் 5 மணிக்கு கிளம்பி வந்திருக்கேன். அவ்வளவு பசியோட உங்க முன்னால நிற்கிறேன்னா என் பெண் வலிமை. நான் என்னுடைய தகவல்களை உங்களுக்கு சொல்லணும். நான் அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த பசி எல்லாம் கடந்து உங்க கூட நிற்கிறேன்னா எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பெண் சக்தி தான் காரணம் நான் சொல்ல முடியும். சரியா? பெண்ணாக இருப்பதால் இந்த உலகத்தினுடைய எல்லா சப்தங்களையும் எனக்கு கேட்க முடிகிறது. இந்த 2 விஷயம் தான், வேற எந்த விஷயமும் இல்லை. பெண் விடுதலை அடைஞ்சிட்டோமாப்பா? யாருக்கெல்லாம் நான் விடுதலையா இருக்கேன்னு சொல்ல முடியுது? ஒரே ஒருத்தர். அவங்கள்ட்ட பேட்டி கேட்கணும். பெண் விடுதலையினுடைய கூறுகள் நிறைய விஷயமா மாறி போயிருக்கு. ஒரு டைம்ல பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்து வேலை செய்யணும், பாத்திரம் கழுவணும், அடிப்படை தொடச்சோம், சமைச்சு கொடுத்தோம், எல்லாம் செய்யணும். இன்னைக்கு நமக்கு 2 வேலை கிடைச்சிருக்கு. வீட்டு வேலையும் செய்யணும், வெளி வேலையும் போகணும். பெண் விடுதலை. பெண் பட்டம் வாங்கிட்டா வேலைக்கு போறா. ஆனா அந்த சம்பளம் எங்க இருக்கு? உங்களுடைய சம்பளம் உங்க கையில இருக்கா? நீங்க யோசிங்க கொஞ்சம். இருக்கணும், ஓகே, நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய உழைப்பினுடைய வலிமை உங்ககிட்ட இருக்கா? இந்த பெண்கள் தினத்துல நீங்க சிந்திக்கக்கூடியது. இன்னைக்கும் நீங்க போய் எனக்கு சாரி வாங்கிட்டா, எனக்கு பூ வாங்கிட்டா, எனக்கு பொட்டு வாங்கிட்டா, கணவனை தொந்தரவு செய்யாதீங்க. நீங்க உழைங்க, உங்களுக்கு விருப்பமானதை நீங்க வாங்குங்க. இது பெண் விடுதலை. சரியா? இன்னைக்கும் ஒரு சினிமா பாட்டுல எல்லாம் வரும், ஒரு மனம்
பூ கொடுத்துட்டு அவன் மயங்கிடுவான் அப்படின்னு. அப்படியா? நம்ம மயங்கக்கூடியவங்களும் இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை பெறணும். பூ வாங்கி தரலாம், பொட்டு வாங்கி தரலாம். எனக்கு பிடித்ததை நான் என்னைக்கு செய்யறேனோ அதுதான் விடுதலை. சரியா? எனக்கு பிடித்ததை நான் செய்யணும். அதுக்காக அது வேற. நீ ஒரு டீ குடிக்கலையா, 10 நிமிஷம் உட்கார்ந்து யாராவது டீ என்ஜாய் பண்ணி குடிச்சிருக்கீங்களா? 10 எவ்வளவு பேர் குடிக்கல? ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு ஓடி போயிடுறேன், நேரம் ஆயிட்டு. எப்படிதான் பார்த்துக்கணும்? உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு பொண்ணு, நான் திருமதி கிடையாது, செல்வியை கல்யாணம் பண்ணிக்கல, அதனால வீட்டு கஷ்டம் தெரியாதான் நினைக்கிறேன். நிறைய தெரியும். திருமணமானவர்களுக்கு ஒரு குடும்பம், திருமணம் ஆகாதவர்களுக்கு சகோதரர்களுடைய குடும்பமும் தன்னுடைய குடும்பம். அது பெரிய சூழ்நிலை. அது இன்னொரு இருக்குது. அப்ப என்னன்னா ஒரு பொண்ணு வந்து என்ன மாதிரி உங்களை மாதிரி அவ வீட்டுல கிச்சன்ல போய் அவங்களுக்கு தெரியும் தானே, காலையில நம்ம 4 மணிக்கு எழும்புறோம், சமைக்கிறோம், அந்த குழந்தைங்க ஸ்கூல் போறது, சாப்பாடு கொடுக்கறது, அவனை வெளியே அனுப்புறது எல்லாம் முடிச்சுட்டு நீங்க அந்த சமையல்ல நிற்கும் போது தெரியும் உலகமாக அசிங்கமா நம்ம நிற்போம் இல்லையா? அப்படி அந்த பாத்திரம், அந்த துணி, அந்த வீடு எல்லாம் அப்படியே நிற்கும். அப்பதான் காலையில ஒரு கப்பு காப்பி எடுத்து வச்சுட்டு அவன் காய்ப்பா, காய்ச்சிட்டு அதை ஊத்திட்டு ஒரு வாய் அம்மா ஒண்ணு கொடுப்பான், ஒண்ணு சொல்லும் இங்க அந்த துணி எடுத்துதா, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில பார்த்தா டீ என்ன செய்யணும், மாறி போயிருக்கும், இல்லைன்னா வீச்சு இருக்கும், அசிங்கா இருக்கும், டீ எடுத்துரும், அந்த டீ போச்சு. இப்படிதான் அவங்க வீட்டுல ஒரு அம்மா வந்து எப்பவுமே வேலை செய்து ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போச்சு. அதுக்கு ஒரு மரணம் வருது. போயாச்சு, எங்க சொர்க்கத்துல போயாச்சு, அங்க ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. இந்த பொண்ணு அங்க நிக்கவே செய்யாது. கதைதான் அங்க சொர்க்கத்துல இருக்காது. எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணும், என்ன விடுன்னு யார்கிட்ட சண்டை, அந்த யமதர்மராஜா சண்டை போடுது. நீ கொஞ்சம் பொறுமா கேட்காது, எனக்கு போகணும்னு எப்பவும் சண்டை. கடைசியில அந்த சங்கபுத்தன் யாரோ சொல்லுவாரு, ஏப்பா ஒரு மாயாஜாலம் ஒன்று அந்த இழுத்து போட்டு காட்டு, அதாவது நம்ம இறந்து போனாலும் பூமியில நடக்கிறதுலாம் தெரியுமா. ஆமா அப்படி காட்டுன்னு சொன்னோட இந்த பொம்மையை காட்டுவாங்க. அப்பமா அது கொஞ்சம் கட்டுவோம் அப்படின்னு. அங்க பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல டீ போடுறான், அவன் பிள்ளை இருக்கு இல்லையா துணி துவைக்கணும், அம்மாவை காணாம தூங்கவே மாட்டேன்னு சொல்லிச்சு இல்லையா, அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த பொண்ணு அப்படி உணர்ந்துச்சு. பாய் மனுஷங்களா, நான் இருக்கும்போது ஒண்ணுமே செய்யாத. அப்ப இந்த பொண்ணு ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டு இருந்தது, நான் இல்லைன்னு இந்த வீடு நகராது, நான் இல்லைன்னு இங்க ஒண்ணுமே நடக்காது. ஆனா அங்கே இருந்து பார்க்குது, இது எல்லாமே நடக்குது, எல்லா விஷயமும் நடக்குது. அப்பதான் இந்த பொண்ணு அப்படியே நெஞ்சில் அடிச்சு அழுது, அதான் எனக்காக நான் 1 நிமிஷம் வாழ்ந்தேன்னா, செத்தப்புற யோசித்து என்னப்பா பிரயோஜனம், எனக்காக நான் 1 நிமிஷம் வாழ்ந்தேன்னா, ஒரு டீ குடிச்சிருக்கேன் அமைதியா உட்காந்து. பொம்பளைதான் நீங்க அடுத்தவங்களுக்காக வாழுங்க, ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருக்காக வாழுங்க. உங்களுக்காக 10 நிமிடத்தை ஒரு நாளுக்காக ஒதுக்கணும். ஒரு கால் அப்படியே உட்கார்ந்து ஒரு கப்பு டீயை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு செடியை பார்த்துக்கிட்டு ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஒரு டீ கூட குடிக்காம இருந்துட்டு என்ன விடுதலை இல்லையா? அப்ப இந்த விடுதலையினுடைய கூறுகள் இப்படிதான் இருக்கு. நீங்க வந்து கணவன் அப்படிதான் இருப்பாரு, பையன் அப்படிதான் இருக்கும், பிள்ளை அப்படிதான் இருக்கும். ஒண்ணுக்கான வாழ்க்கை. 2வது சில விஷயங்களுக்கு என்ன தெரியுமா, கைவிடுதல். கைவிடுதல்னா தெரியுமா, அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா இருப்பாரு, கைவிட்டுருக்காரு. அது கைவிடுதல்ங்கிறது நான் அந்த விவாகத்துக்கு தந்த விஷயங்கள் கூட வரல, நீங்க எதிர்பார்க்காதீங்க, அந்த மனுஷன் அம்மாவே இருக்குது, கைவிட்டுருங்க சரியா? அது மாதிரி உங்களே மற்றவர்கள் புகழ வேண்டும். இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனை அதுதான், நம்மளை யார் புகழணும், யார் அதிகமா பாராட்டணும், கணவன் இல்லையா, எதிர்காலத்துக்கு இல்லையா, மகளா, நம்மளே நாம் பாராட்டணும் சரியா? நம்மளே நாம் ஏற்றுக்கொள்ளணும். நமக்கான ஒரு இயல்பு நிலைமை. நான் வந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கணும், என் வாட்ச் கலந்து போச்சு, போச்சு. அப்ப என்னன்னா வாட்ச் போயிட்டு, அதனால நான் இங்க வரும்போது கேட்டேன், ஐயோ என் கோலத்தை பார்த்தீங்களா? அப்படிதான் இருக்கும் இல்லையா? என்னை நான் ஏற்றுக்கொள்வது என்பது
வலிமையை தந்தது. சரியா? பெண்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்தங்களையும் கேளுங்க. அது நிறைய பேசணும்னா நிறைய பேசலாம். உங்களுடைய அகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம பேசக்கூடிய இடம் தான். அதுக்கான நேரம் இல்லை. எல்லா சப்தங்களையும் உன்னிப்பாக கேளுங்க. அதுக்காக சில பொதுவாக சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க வாயாடிகள். வாயாடிகள் மட்டுமல்ல, கேட்கக்கூடியது. மௌனமா இருந்தா கூட, இப்ப நான் நிறைய இடங்கள்ல மௌனமா தான் இருக்கேன், ஆனா எனக்கு சுத்தி இருக்கக்கூடிய குரல் எனக்கு கேட்கும். அது என்னது? அதுதான் படைப்பாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. நேற்றுக்கு தான் ஒரு பொண்ணை கிட்ட சொல்லுது, என்னுடைய கணவனுக்கு என்னை பிடிக்கல, அவன் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான்னா, ஒன்று நான் டச் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? இதெல்லாம் அகம் சார்ந்த பெண்களுடைய நுட்பமான வழிகள். உனக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை உன்னை நான் டச் பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். பெண்கள் பாலியல் ரீதியான தேவைகளோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், தெரியுமா? இதை பத்தி நம்ம பேசுறோமா? ஒரு முத்தத்திற்காக கணவர்கள் வாழ்கிறார்கள், தெரியுமா? ஏன் பெண்களுக்கு பாலியலை பத்தி நம்ம பேசவே அச்சப்படுறோம் இல்லையா? எனக்கு இது தேவையில்லை, நம்ம துறவு வாழ்க்கை அல்லது தபசு வாழ்க்கை. ஆணுக்கும் பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தானே. அந்த ஒழுக்கம் என்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளால பெண்கள் அடிபட்டு, எனக்கு தெரியும் நிறைய பெண்கள், நான் படைப்பாளி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்ப திருமணம் ஆனால் தான் சில விஷயங்கள் இல்லை, என் கூட பயணிக்கிறார்கள் நிறைய பெண்கள். தங்களுடைய வாழ்க்கையினுடைய மெல்லிய கோடுகளை என்கிட்ட சொல்லுறாங்க, அழுதாங்க. வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா இருக்கு, அதுக்கு மேலேயும் நாங்க வாழ்றோம் இல்லையா? நான் அதுக்காக இந்த ஆண்கள் யாரையும் நான் இடிச்சு பேச மாட்டேன், சரியா? அவங்க நம்மோடு உள்ளவர்கள், நமக்கானவர்கள், நம்மை சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனா ரெண்டுமே எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் வித்தியாசமானவங்க. ஆணும் வித்தியாசம், பெண்ணும் வித்தியாசம். உடலாலும் மனதாலும் ரசனையாலும் காதலாலும் நாம் வித்தியாசப்பட்டவர்கள். ஆண்கள் சீக்கிரமா காதலிச்சு சீக்கிரமா முடிச்சுருவாங்க. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பெண் பேசி தனக்குரியவள் ஆகும் வரை மட்டும்தான் நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க. கல்யாணம் ஆன புதுசுல இருந்தனா இப்ப இல்லை இல்லையா? அது அவ்வளவுதான். ஆனா பெண்கள் நிதானமாக காதலை கொண்டாடக்கூடியவர்கள், ரசிச்சு ரசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியவர்கள். ஆண்களுடைய தன்மை அது அல்ல, அது அவங்களுடைய ரியாலிட்டி. அதில் போய் நின்றுட்டு நம்மளை புகுத்தும் போது நமக்கு திருப்பி பொய் தான் செய்வாங்க. பொய்யாக ஆண்கள் அதை செய்யறாங்க, அவர் திருப்திக்காக. அதனால அந்த புரிதல் என்பது சைக்காலஜி ரீதியாக இன்னும் நிறைய மாறுபடும். அதனால் கணவன் புகழ்ந்தாலும் சரி, யார் புகழ்ந்தாலும் சரி, என்னை நாம் கொண்டாடுவோம். இந்த உலகத்துல நிறைய பெண்ணினுடைய அடிமைத்தனங்கள் நிறைய இருக்கதான் செய்து. இன்னைக்கும் புத்தர் தவத்துக்கு போயிட்டான், யசோதா என்ன தவறு செய்தார் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளை பத்தி யாருமே பேச மாட்டோம். பச்சையான இளமையை தன்னுடைய வாழ்க்கையை துறவுக்கு கொண்டு போன ஒரு யசோதாவை பற்றி நம்ம யாரும் பேச மாட்டோம். புத்தனுடைய துறவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால பெண்கள் களங்களில் நான் சொல்லுவேன், நீங்க பெரிய புரட்சி என்பது வெளியில் அல்ல, உங்களுடைய அகத்து. உங்களுக்கு எது தேவையோ, பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை, எது தேவையோ எடுங்க. புரியுதா? எடுங்க, கேட்காதீங்க. வீடு சமூகம் எங்கேயுமே கேட்காதீங்க, எடுங்க. அந்த சந்தோஷம் எதுவோ அதை கொண்டாடு. நன்றி. நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நன்றி உரைக்கு முன்பாக திருமதி வினாடி வினா நிகழ்ச்சிய திருமதி ராஜாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திருமதி தூயகம் முதியோர் இல்ல தலைவர் திருமதி டயானா மார்டின் அவர்களை அழைக்கின்றேன். திருமதி ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திருமதி டயானா மார்டின் அவர்களுக்கு கொண்டாட எடுத்து தருகிறேன். நன்றி உரை. அதாவது இந்த நிகழ்ச்சியை நம்ம சிற்பம் அறக்கட்டளை மிக குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்தோம். கடந்த ஒரு வாரத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் நடைபெற்றது.
இந்த திட்டமிடலில் என்னோடு கைகோர்த்தவர்கள் டாக்டர் சூரியராஜ் அவர்கள், ஜே.கே. ஆட்டோ உரிமையாளர் ஜே.கே. கிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் மார்ட்டின் அவர்கள், இந்த 3 பேரும் எனக்கு உத்வேகம் கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு துணையாக இருந்து செயல்பட்டார்கள். அவர்களுக்கு எனது முதலிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தல இந்த நிகழ்ச்சிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற இப்போ இந்த அம்மா பேசினாங்க. அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அதாவது அவங்க எனக்கு ஏற்பாடு செஞ்சு தந்தது தோழர் ஜெகதீசன் அவர்கள். முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் அவங்கள்ட்ட பேசினோம், டேட்டுன்னு சொன்னோம், அவங்களும் வாரன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுச்சு. அவர் வந்து சென்னை நான் போகிறேன், போயிட்டு ஒரு 4 டேஸில் வந்துடுவேன், வந்துட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடரலாம்னு சொல்லியிருந்தாரு. சூழ்நிலை காரணமாக அவர் அங்கேயே மாட்டிட்டாரு. அதனால எங்கள் 2 பேருக்குண்டான ஒரு தொடர்பு இல்லாமல் போயிட்டு அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை. அதனால நேற்றைக்கு நான் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளும்போது அவர் நான் பேசிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. பட் அவர் அந்த பல பிரச்சனைகள்ல இருக்கிறதுனால அவரால் எனக்கு தொடர்ந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால அவங்க பெயர் வந்து யார் பேருமே நாங்கள் பத்திரிகையில் போடல, இன்விடேஷன்ல அந்த விருது பெறுகிறவர்கள் பேர் மட்டும் தான் போட்டோம். அந்த அம்மா வந்து நம்ம சிறப்பு விருந்தினராக நமக்கு அழைத்தோம். அவங்க தான் சீஃப் கெஸ்டாக இருக்கணும்னு அழைச்சிருந்தோம். அதனால பேர் வந்து யாருமே போடலைங்கிறதுனால அதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டுக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் அதற்கு வருத்தமும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால என்னுடைய இந்த சிறிய அழைப்பை ஏற்று பெரிய பெரிய சாதனையாளர்கள், வயதுக்கு முதிர்ந்தவர்கள், கல்வியில் முதிர்ந்தவர்கள், அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் அனைவருமே மிக சரியாக இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டு எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். என்னுடைய அறக்கட்டளைக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். அதற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது போக இந்த மகளிர் தின விழா, மகளிர் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு நானே கூட எதிர்பார்க்கல. எப்படி வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம வந்து குறிப்பிட்ட ஆட்கள் மூலமாக தான் நம்ம பண்ண, பெரிய லெவலில் நம்ம விளம்பரமோ ஒரு செய்தியோ எதுவுமே பண்ணலை. வாட்ஸ்அப் மூலமாக நம்ம தெரிஞ்சவர்களுக்கு வந்து தகவல் சொன்னோம். நான் வந்து ஜென்ஸ் தான் அதிகமாக வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த விழாவில் வந்து நிறைவாக மகளிர் வந்து கலந்துருக்கிறத எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி. அதனால் உங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியை காண்பிக்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்து உதவியது வந்து அண்ணன் மார்ட்டின் அவர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த அழகான மண்டபம் இதனுடைய வாடகை என்ன இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிப்பீங்க. இல்லை இருந்த போதிலும் இது எனக்கு இது 2வது ஃபங்க்ஷன். கடந்த நவம்பர் மாதம் வந்து இதில் நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய சிற்பம் அறக்கட்டளையின் 6வது ஆண்டு துவக்க விழாவை இந்த மண்டபத்திலே தான் நாம் செலிப்ரேட் பண்ணோம். 3 மாதம் கூட ஆகலை. அப்போ இந்த நிகழ்வை நடத்தணும்னு ஆசைப்பட்ட போது அண்ணன்ட்ட பேசினேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்னு இருக்கேன், உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, 3 மாதம் கூட ஆகலை. அதனால இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல நடத்துகிறேன், இல்லைன்னா நான் வேற இடம் செலக்ட் பண்ணுறேன்னு. சரி இல்லை எங்கேயும் நடத்துவோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னாங்க. அதனால அண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இந்த நிகழ்ச்சியில் வந்து பீமாராஜா அவர்களை வந்து நான் இன்னும் சொல்ல போனேன், நான் அவங்களை வந்து நேரடியாக இன்வைட் பண்ணலை, அண்ணன் மூலமாக தான் அவங்ககிட்ட பேசினேன். அவங்க வந்து எந்த மறுப்பும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அண்ணன் சொன்னாங்க. இடையில மாற்றினாங்க, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொழில் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அது இல்லாமல் நடத்தணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அதை வந்து அவங்க மீனவராஜா சகோதரி அவர்கள் வந்து மிக அருமையாக இதை தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களுக்கு உதவி செய்த, இந்த நிகழ்ச்சி நடைபெற பல்வேறு வகைகளில் உதவி செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே வெளியூரிலிருந்து வந்து இந்த சிரமம் செய்த அந்த தம்பிக்கும் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் எனது நிஜாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி ரோஹிணி அவர்கள் சொன்ன உடனே, பரதநாட்டியம் சொன்ன உடனே, உங்களுக்கு எவ்வளவு நேரம் சார் நான் நடத்தணும்னு கேட்டாங்க. நான் தான் சொன்ன 2 பாட்டு 3 பாட்டு போதும்,
அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சிறப்பாக நடந்துருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்குமே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பெண்களுக்குலாம் ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டோக்கனை வச்சுருக்கிறவங்க அவங்க ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு, அதை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிஃப்ட்னு பெருசாக இருக்கிற ஏதாவது உங்களுக்கு திரும்பி போகும்போது சும்மா போகக்கூடாது, ஏதாவது சின்ன கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு கிஃப்ட் இல்லாத முடிஞ்சது கொடுக்குறோம், அதை தயவுசெய்து வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று உலக மகளிர் தின விழாவை சிற்பம் அறக்கட்டளையின் சார்பிலே மிக சிறப்பாக கொண்டாடினோம். இந்த விழாவிற்கு அனைத்து மகளிரும் சிறப்பாக வந்திருந்து நல்ல முறையிலே இந்த நிகழ்வு நடைபெற ஒத்துழைப்பு தந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடந்த போதிலும் கூட மயூரி டிவி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதில் எங்களுக்கு மிக உதவிகரமாக செயல்பட்டது. மயூரி டிவிற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244